இன்றைக்கி 2 நாளாக வந்து அப்படியே அப்படியே புரட்டி திரிக்கிறான். என்ன திரிக்கிறான்னா, நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம். திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார், அவர் தான் இயக்குனர். திருமாவளவன் ஹீரோவாக நடித்து அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை, அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னை இயக்குவதற்கான இயக்குனர்கள் இங்கே யாரும் இல்லை. அவர் நல்லெண்ணத்தோடு இந்த கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு நினைச்சிருந்தா வேற எந்த கட்சியிலும் போய் சேர முடியும். அவரை நான் முதல்ல பார்க்கிற போது, அவருடைய அலுவலகத்தில் பார்க்குற போது எனக்கு வியப்பாக இருந்தது. என்ன வியப்புனா, ஒரு பக்கம் காந்தி சிலை, இன்னொரு பக்கம் அம்பேத்கர் சிலை வச்சிருந்தார். காந்தி சிலையும் அம்பேத்கர் சிலையும் ஒரு இடத்துல இருக்காது. ஏன்னா 2 பேரும் அப்படி ஒரு கான்ட்ராடிக்ஷன் உள்ள தேசிய தலைவர்கள். காந்தின்னா அம்பேத்கருக்கு பிடிக்காது, அம்பேத்கர்னா காந்திக்கு பிடிக்காது. இது என்ன இவ்வளவு பெரிய முரணா இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறம் அவருடைய அலுவலகங்கள்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் வச்சிருந்தார். நாம வந்து இப்ப பேசக்கூடிய அந்த முகப்புரை இருக்கு இல்லையா, அந்த முகப்புரையை அவர் ஃப்ரேம் பண்ணி எல்லா இடங்களையும் வச்சிருந்தார். எந்த தலித் இயக்கத்தோடு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. முதல்ல நான் பார்க்குற போதே, அதற்கு முன்பே அவருக்கு அம்பேத்கரை பிடித்திருந்தது. காந்தியின் சமதர்ம கோட்பாடும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சாதிய ஒழிப்பு கோட்பாட்டிலும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. நான் கேட்டேன், என்னங்க இதை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, 2 பேரும் எப்படி ஒன்றா வச்சுருக்கிறீங்க? நாங்கள் காந்தியை வந்து எங்கேயுமே பயன்படுத்துறதில்ல, நாங்கள் வைக்கிறதில்ல, அம்பேத்கரை வைக்கிறவங்க யாரும் காந்தியை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன், நான் பாலிட்டிக்ஸில் ரொம்ப ஈடுபாடு, எனக்கு காந்தியும் பிடிக்கும் அம்பேத்கரையும் பிடிக்கும். காந்தியை பிடிக்கிறவங்க அம்பேத்கர் பேரையே சொல்ல மாட்டாங்க, சாதியவாதிகள் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர், தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட நீங்கள் அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது. தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கிறார், அம்பேத்கர் படத்தை வைத்திருக்கிறார். அவருக்கும் நமக்குமான நட்பு மேலோங்கிய நிலையிலே நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வெளிப்படையாக தன்னை இணைத்து கொண்டார். அவருக்கு ஒரு நல்லெண்ணம் இருக்கு, இந்த கட்சி பெரிய கட்சியாக வரணும், ஆட்சிக்கு வரணும், முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறணுங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் ஏதோ ஒரு கட்சிக்குள்ள 2 குரூப்பாக இருக்கு, ஒருத்தர் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, இதுக்கு ஒரு ஸ்டோரி. இந்த ஊடகங்களுடைய சதி வேலைகள். நான் கள்ளக்குறிச்சி போனது தன்னியல்பாக போனேன். ஆர்ப்பாட்டம் நடத்தினது தோழர்கள்ட்ட யார்கிட்ட நான் கலந்து பேசல, நானாக அறிவித்தேன். மாநாட்டை அறிவித்தது அந்த மேடையில் எக்ஸ்டம்போராக பேசும்போது நான் சொன்னேன், ரவிக்குமார்கிட்டையோ அல்லது சிந்தனை செல்வன்கிட்டையோ அல்லது வேறு முன்னணி பொறுப்பாளர்கிட்டையோ நான் யார்ட்டையும் பேசலை. ஆனால் இந்த பிரச்சனையை இப்படி இருந்து மாநாடாக நடத்தி இப்படி ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஆதவ் அர்ஜுன் தான் ஐடியா கொடுத்தாரு. எப்படிலாம் கற்பனை பாருங்க. இது சமூக ஊடகங்களில் வர்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் ஏதோ பண்ணுறார் அப்படிங்கிறார்ல, நல்லெண்ணத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக இன்றைக்கு போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிலே நான் திருமாவளவன் தலைமையை ஏற்று செயல்பட விரும்புகிறேன் என்று அவர் முன்வந்தார் என்பதுதான் உண்மை. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஏன் இவர் போய் ஒரு அதிமுகவில் சேர்ந்துருக்கலாமே, காங்கிரஸில் சேர்ந்துருக்கலாமே, திமுகவிலே நீடிச்சிருக்கலாமே, இப்படிலாம் போய் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்றதுனால திருமாவளவனை நம்ம வந்து ஒரு சாதி கட்சின்னு பிராண்ட் பண்ண முடியாமல் போகுதே. அவர் ஆதவ் அர்ஜுன் தான் பேர் வச்சிருக்கிறார், இவனுனா அர்ஜுன் ரெட்டின்னு எழுதுறானு சேர்த்து. அவர் ஒரு இடத்துலையும் சாதி பேரை சொன்னது கிடையாது. அவனு கண்டுபிடிக்கிறானோ போட்டு பூத கண்ணாடி வச்சு. அவர் வளர்ந்த முறை வந்து, அவர் வாழ்ந்த முறை, கற்ற முறை எல்லாம் பேசியிருக்காரு. ஒரு நாள் எனக்கு வந்து சாதிய வட்டமே எனக்கு நட்பு கிடையாது, உறவே கிடையாது, அந்த சாதியாடோ எனக்கு வந்து நெருக்கம் கிடையாது. அப்படி ஒரு உணர்வே எனக்கு இதுவரையிலும் வந்தது இல்லை. அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்.
எந்த சாதி சங்கத்தோடு அவருக்கு தொடர்பு கிடையாது, சாதியவாதிகளோடு தொடர்பு கிடையாது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். தோழர்களே, மது ஒழிப்பு மாநாடு என்பது, போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது மக்கள் நலனில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது யாரும் திட்டம் போட்டு கொடுத்து அறிவிக்கப்பட்ட ஒன்று அல்ல. 2 கோரிக்கைகள் தான். ஒன்று, தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு. இரண்டாவது, தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை. ஏன் தேசிய அளவில் சொல்ற அப்படின்னா, காந்தியே தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார். நேஷனல் பாலிசி ஆன் ப்ரொஹிபிஷன், தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார். அம்பேத்கர் தேசிய கொள்கையை பேசுகிறார். நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள், அதனால் தேசிய கொள்கையை கேட்கிறோம். இங்கே எப்படி திருச்சி பேசுறாங்கன்னா, நாம ஸ்டாலினை தாங்கி பிடிக்கிறோமா, இதுக்கெல்லாம் ஸ்டாலின் காரணம் இல்லை, முதலமைச்சர் காரணம் இல்லை, அவனுங்க டைவர்ட் பண்ணி பிஜேபி அரசுக்கு எதிராக நாம பேசுறோமா? நோ. இது 2 பர்செப்ஷன். ஒன்று, நாங்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மாநிலத்தில் மதுக்கடைகளை மூடுங்க. உடனே மூட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூடுங்க. கடைகளை மட்டும் மூடினா போதாது, உன்னுடைய மார்க்கெட்டிங் டார்கெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிட்டு வாங்க. 45,000 கோடியா, அதை 40,000 கோடியாக குறைச்சிங்க. விலை போகாத சரக்கு விற்காத கடைகளை மூடி அர்த்தம் கிடையாது. நல்லா சரக்கு விற்கிற கடையை மூடணும். அப்படின்னா உற்பத்தியை நீ குறைக்கணும். எந்தெந்த ஆலைகள்ல இருந்து எத்தனை லட்சம் கேசஸ் நீ பாட்டில் வாங்குறியோ அதெல்லாம் குறைக்கணும். ஏன்பா, இனிமேல் நீ ஒரு 2000 பாட்டில் அனுப்பிச்சிருந்த, இப்போ நீ ஒரு 1000 பாட்டில் கொடுத்தா போதும். அப்போ அவன் உற்பத்தியை குறைப்பான். இனிமேல் ஒரு 850 பாட்டில் வந்தால் போதும், அவன் உற்பத்தியை குறைப்பான். அவன் உற்பத்தியை குறைக்கிறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளில் தொழிலாளர்கள் பூரா வெளியேற்றுவான். அப்படிதான் அது மூட முடியும். ஒரே நாளில் மூட முடியாது. ஏன்னா மதுபான ஆலைகளுக்கு பல 100 ஏக்கர் நிலம் பிடிச்சி அதுக்கு பெரிய பிளான்ட் கட்டி அதுக்கு எக்கச்சக்கமான மெஷினரிஸ் கொண்டு போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி ஆயிரக்கணக்கான கோடியை அதில் முதலீடு செய்து ஏராளமான தொழிலாளர்களை, அதிகாரிகளை எல்லாம் கொண்டு வேலைக்கு நியமனம் பண்ணி அதுக்கு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய இறக்குமதி செய்து, ஸ்பிரிட் எல்லாம் மொத்தமாக இங்கே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இறக்குமதி செய்யணும். இப்படி பெரிய வேலை அது. ஒவ்வொரு கம்பெனியும் அப்படி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயிரக்கணக்கான கோடி பேங்க்ல லோனு. ஒரே நேரத்தில் ஒருத்தரால மொத்தமாக அவன் சொந்த பணத்தை போட்டு எந்த தொழிலையும் தொடங்க முடியாது. சொந்த பணம் அந்த அளவுக்கு யார்கிட்ட இருக்காது, எல்லாமே பிளாக்ல வச்சிருப்பான். பிளாக் பணத்தை போட்டு நீ கம்பெனி தொடங்க முடியாது. நீ ஒயிட்டில் காட்டணும் பணத்தை. ஒயிட்டில் காட்டணுன்னே நீ பேங்க்கில் லோன் வாங்கணும். பேங்க்கில் லோன் வாங்கினா நீ மொத்தத்தில் திரும்ப திரும்ப அடைக்கணும். இத்தனை 1000 கோடி லோன், அந்த பணத்தை எல்லாம் நீ திரும்ப அடைக்கணும். திரும்ப அடைக்கணும்னா அதுக்கு வருமானம் வரணும். வருமானம் வரணும்னா அவ்வளவு பொருள் அவன் விற்பனை பண்ணணும். ஒரு பெரிய ப்ராசஸ் இது. அதனால் நீ ஒரே நாளில் மூட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் முழு மதுவிலக்கு தான் நம்முடைய கோரிக்கை. 2 வருஷம் ஆகுமா, 2 வருஷத்தில் மூடுங்க. இல்லை இதுக்கு 5 வருஷம் ஆகும், மீண்டும் எங்களுக்கு ஆட்சி கொடுத்தாதான் அதை நாங்கள் நிறுத்த முடியும் அப்படின்னா அது கால அட்டவணையை அறிவிங்க. கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கை. எப்பப்போ மூட போறீங்க, எந்தெந்த ஆண்டுக்குள்ள எவ்வளவு கடைகளை மூட போறீங்க, உங்களுடைய விற்பனை இலக்கை நீங்க குறைக்க போறீங்க, அதை கால அட்டவணையை வெளியிடுங்கள். இந்த கோரிக்கை மனுவிலே இருக்கு. முதலமைச்சர் சந்திச்சு கொடுத்த கோரிக்கை மனுவிலே இருக்கு. கால அட்டவணையை வெளியிடுங்கள். 4 கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பத்திரிகைகளை கண்ணாபண்ணான்னு எழுதுறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ரொம்ப கண்ணாபண்ணான்னு எழுதுறாங்க. என்ன அப்படி போனாரு, சிறுத்தையா முழங்கினாரு, அப்புறம் வெளியே பொசுக்குன்னு வந்துட்டாரு, ஆனைவெடி வெடிக்க போறாருன்னு பார்த்தோம், புஷ்வானம் ஆகி போச்சு. இதெல்லாம் உங்க கற்பனை. நான் ஆனைவெடி வெடிப்பேன்னு சொன்னேன்னா, நீ ஏன் வெடிப்பேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்த? உன்னை யார் அதை எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தது? தமிழ்நாடு அரசே மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பு செய்.
முதல்வற்றை கொடுத்த கோரிக்கை மனு. போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பரப்புரையில் மகளிர் சுய உதவி குழுவை பயன்படுத்த வேண்டும். எல்லா ஊர்லேயும் மகளிர் சுய உதவி குழு இருக்கு. அவங்கள ட்ரெயின் பண்ணு. அவங்க போய் ஊராக சொல்லட்டும், எப்பா குடிக்காத குடிக்காத, வேண்டாம், உன் குடும்பம் பாழாகும், சீரழிஞ்சு போவோம், உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பாழாகி போயிடும், உன் பொண்டாட்டி நடுத்தரவில் நிற்பா, நீ செத்து போயிட்டுனாக்க இந்த குடும்பத்தை யார் பார்ப்பாங்க, எல்லாம் கையேந்தி பிச்சை எடுக்கிறதா, வேண்டாம் சாமின்னு அவங்க போய் சொல்லட்டும், பரப்புரையில் ஈடுபடுத்து. குடி போதை நோயாளிகளுக்கு, குடி மற்றும் போதைப் பொருள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் மறுவாழ்வளிக்கவும் ஏற்பாடு செய். என்னது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. டி அடிக்ஷன் சென்டர் கிடையாது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கிடையாது. டி அடிக்ஷன் சென்டர்னா என்னன்னா, இந்த மதுவை குடிக்கணும் 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 அவனுக்கு வந்து எந்த நேரமும் ஒரு வெறி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதை மெல்ல 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 அந்த வேட்கையை குறைக்கணும். அதுக்கு டீடாக்சின், அது வந்து உடம்புல ரத்தத்தில் அந்த ஆல்கஹால்லாம் கலந்துரும். அந்த ஆல்கஹாலை வெளியேற்றுற மருந்து கொடுப்பாங்க. அது யூரின் வழியா மலஜலத்தின் வழியாக அது வெளியேறும். பிரெயின் வந்து அதையே கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் தூங்கி எழுந்த உடனே தண்ணி அடித்தா தேவலாங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அடிக்ஷன், அதுதான் அடிக்ஷன். இப்போ நம்ம மருத்துவர் சிவராமன் பேசும்போது சோஷியல் ட்ரிங்கர்னு சொன்னார். சோஷியல் ட்ரிங்கர்னால் பார்ட்டி நேரத்தில் குடிக்கிறது, பர்த்டே பார்ட்டியில் குடிக்கிறது, திருமண விழாக்களில் குடிக்கிறது, டூர் போனால் குடிக்கிறது, 10 பேர் சேர்ந்தால் குடிக்கிறது, அப்புறம் விட்டுருவாங்க, மற்ற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்பயாவது குடிக்கிறது, அதுக்கு பேர் சோஷியல் ட்ரிங்கர். அதுதான் அடிக்ஷன் கொண்டு போய் விடுறது. நான் ஒன்றும் செலவு பண்ணலாம் குடிக்கலாமா, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான், முதல்ல சும்மா பீர் தான் தொட்டு பார்த்தேன். இந்த பீரை தொடுறேன்னா நரகத்தில் கால் வைக்கிறேன்னு அர்த்தம். வழுக்கு பாறையில் கால் வைக்கிற மாதிரி. என் சொந்த காசை போட்டு நான் குடிக்கல, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். இது மிக மோசமான ஒரு சாக்கு. இதுதான் உன்னை கொண்டு போய் அழுத்தம், வழுக்கு பாறையில் கொண்டு போய் நிறுத்தம். பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நீ உன் பொண்டாட்டியை நினச்சி பார்க்கணும், உன் பிள்ளையை நினச்சி பார்க்கணும், உன் குடும்பத்தை நினச்சி பார்க்கணும். பாட்டில் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு நேரமும் நீ உன் மனைவி பிள்ளைகளை நினைத்து பார்த்து அதை தொடக்கூடாது என்ற உறுதியை எடுக்க வேண்டும். அதுக்கு டி அடிக்ஷன். 45,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிற போது அதில் ஒரு 10,000 கோடி அல்லது 5,000 கோடி அல்லது 2,000 கோடி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் டி அடிக்ஷன் சென்டரை வைங்க. கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான சைக்கியாட்ரிஸ்ட்டை வைங்க, சைக்காலஜிஸ்ட்டை வைங்க, அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. மனநோய் தான் மிக முக்கியமானது இருக்கிற நோய்களிலே. உலகளவில் ஒரு பழமொழி இருக்கு, எல்லா மனிதர்களுமே மனநோயாளிகள் தான், விகிதாச்சாரம் தான் வேறுபடும் ஒரு பழமொழி இருக்கு. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் நாம் ஏதோ ஒரு வகையில் மென்டலி சிக்காக இருப்போம். அதுக்கு கவுன்சிலிங் தேவை. கவுன்சிலிங் சொல்கிறதுக்கான ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் தேவை. அவன் தான் சைக்காலஜிஸ்ட், உளவியல் மருத்துவர். மெடிக்கேஷன் கொடுக்குறவன் தான் சைக்காட்ரிஸ்ட், கவுன்சிலிங் கொடுக்குறவன் சைக்காலஜிஸ்ட். அவர் சொன்னார் சைக்கோட்டிக்காக மாறிடுவீங்கன்னு, மனநோயாளிகளாக மாறிடுவீங்கன்னு சொன்னார் மருத்துவர் சிவராமன். எவ்வளோ பேர் கவனிச்சிங்க தெரியல. அப்போ அரசாங்கம் வரக்கூடிய வருமானத்தில் அல்லது லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து ரீஹாபிலிட்டேஷன் என்ன தெரியுமா, மறுவாழ்வு. மறுவாழ்வுனா என்ன, அவன் வந்து அவனுடைய பர்சனாலிட்டியை லூஸ் பண்ணியிருப்பான். தினம் காலையில் எழுந்திருக்கணும், குளிக்கணும், பல்ல விளக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், இன்றைக்கி என்ன வேலையை அந்த வேலையை நோக்கி போகணும் அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் தண்ணி அடிச்சிட்டான்னா அவனுக்கு குளிக்க தோணாது, எழுந்திருக்க தோணாது, பல்லு விளக்க தோணாது, சாப்பிட தோணாது, என்ன வேலைன்னு தெரியாது, அவனுக்கு எந்த டே டு டே ப்ரோக்ராம் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது, அவனுக்கு எந்த டார்கெட்டும் இருக்காது, எய்மும் இருக்காது. நோக்கமற்ற பையன்வாங்க, அவனுக்கு எய்ம்லெஸ் மேன் அர்த்தம். சும்மா கிடப்பான். அப்போ அவனுக்கு மறுபடியும் என்ன தோணும், குடிக்கணும்னு தோணும், மறுபடியும் என்ன தோணும், குடிக்கணும்னு தோணும். அவனுடைய பர்சனாலிட்டி லூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவனை மறுபடியும் அந்த பழக்கத்திற்கு கொண்டு வருகிற பயிற்சி முறை இருக்கிறதே, அதற்கு பேர் தான் ரீஹாபிலிட்டேஷன். அதுக்குன்னு ஒரு சென்டர். அதை ஏன் அரசாங்கம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் திறக்கக்கூடாது? என்ஜிஓக்கள் வச்சிருக்காங்க இல்லையா? ஏன் அரசாங்கம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வைக்கக்கூடாது, டி அடிக்ஷன் சென்டர் வைக்கக்கூடாது? அரசாங்கம்னா திமுக அரசாங்கம்னு அர்த்தம் கிடையாது, தமிழ்நாடு அரசு. அரசாங்கம்னா பிஜேபி அரசாங்கம்னு அர்த்தம் இல்லை, சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட்.
அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இது ஸ்டேட் பாலிசி அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்று காந்தி பேசி இருக்கிறார். ஜாதியால ராஜாஜி ஒரு பிராமணர் தான், பை காஸ்ட். ராஜாஜி இஸ் எ பிராமின். இங்கே முனிசிபாலிட்டி கமிஷனராக இருந்தார், சேர்மனாக இருந்தார், 1930களில் 37 நினைக்கிறேன். அப்போவே தமிழ்நாட்டில் முதல்ல புரஹிபிஷன் என்கிற மது விலக்கை நடைமுறைப்படுத்திய முதல் அரசியல் தலைவர் ராஜகோபாலாச்சாரியார். அதான் தோழர் ரவிக்குமார் பேசும்போது சொன்னார், இந்த மாநாட்டை சேலத்தில் தான் நடத்தியிருக்கணும், அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. ராஜாஜி பிறந்த ஊர் இந்த ஊர். ராஜாஜி நகராட்சி மன்ற தலைவர், நகர்மன்ற தலைவராக இருந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி அப்போ இருந்தது. அப்போ தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படலை, எல்லா இடங்கள்லையும் அரசு சாராயம் கிடைச்சது. அதை கூடாது என்று சொன்ன முதல் தலைவர் ராஜாஜி என்பது வரலாறு. ஒரு பிராமணர் குடிக்கிறாங்கன்னு அவர் சொன்னார். யார் குடிச்சிருந்திருப்பா? அப்பவும் உடல் உழைப்பு சமூகம் தானே குடிக்கிறது. ஸ்ட்ரிக்டா இருந்தார், உறுதியா இருந்தார். அம்பேத்கர் பேசினாருங்கிறது வேற, ரெட்டமலை சீனிவாசன் பேசினார் என்பது வேறு, பண்டிதர் அயோத்திதாசர் பேசினார் என்பது வேறு. ஆனால் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த ராஜகோபால் ஆச்சாரியார் என்கிற ராஜாஜி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலே உறுதியாக இருந்தார். பேரறிஞர் அண்ணா உறுதியாக இருந்தார். அதைத்தான் முதல்வர்கிட்ட கொடுத்த மனுவில் கோட் பண்ணியிருக்கோம், மேற்கோள் காட்டியிருக்கிறோம். அண்ணா சொன்ன தேசிய மதுவிலக்கு கொள்கையை மீண்டும் திமுக வலியுறுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. இதான் 2வது கோரிக்கை. திருமாவளவன் சொல்லுகிற தேசிய மதுவிலக்கு கொள்கை அல்ல, அண்ணா சொன்ன தேசிய மதுவிலக்கு கொள்கையை. அங்கதான் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற புள்ளி வருகிறது. திமுக அரசு என்பது வேறு, திமுக கட்சி என்பது வேறு. இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிற கருத்தோடு உடன்படுகிறது, நாங்களும் வருகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதில் அவங்க இறங்கி வந்தாங்களா, நாம இறங்கி போனோமா? 2 பேரும் நேர்கோட்டில் பயணப்படுறோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதிமுகவுக்கு கொடுப்பீங்களான்றான். இப்போ நான் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தா அரசியல் தெரியாமல் நான் செயல்படுறேன்னு ஆயிரும். முதல்ல சொன்னேன், திமுக உடன்பட்டு அறிவிப்பு செய்து விட்டது. எழுத்துப்பூர்வமாக நாம் யாருக்கு எந்த கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கல, ஒரு பொதுவான அறைகூவல் தான். கொடுத்த கோரிக்கை மனுவில் இந்த தேசிய மதுவிலக்கு கொள்கை தொடர்பாக நீங்கள் பேசணும். தமிழ்நாட்டு அரசுக்கு அந்த கோரிக்கை வச்ச 4 கோரிக்கை, இந்திய அரசுக்கு அந்த கோரிக்கையில் என்ன வச்சுன்னு சொன்னால், இந்திய அரசுக்கு ரெண்டு கோரிக்கை இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை, இந்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை. அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்க. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்கு. போதைப்பொருள் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்த உறுதியாக நடவடிக்கை எடு. அப்படின்னா நீங்கள் அதானியே கைது செய்ய வேண்டி வரும். மோடி நண்பர் அதானிக்கு போதைப்பொருள் புழக்கத்தில் தொடர்பு இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியே வந்திருக்கிறது. அவங்க ஏர்போர்ட் வழியாக பொருள் வந்திருக்குது, அவங்க போர்ட் வழியாக, சி போர்ட் வழியாக பொருள் வந்திருக்கிறது, ஆங்கில ஏடுகளில் அந்த செய்தி வந்திருக்கிறது. நானே மக்களவையில் அதை பற்றி பேசியிருக்கிறேன். நிர்மலா சீதாராமன் ஆத்திரப்பட்டிருக்கிறார். இப்போ இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழங்குவதற்கு ஒரு மாஃபியா கும்பல் செயல்படுகிறது, அதில் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக ஊடகங்களிலேயே செய்தி பதிவாகி இருக்கிறது. அவருக்கோ அவருடைய குழுவினருக்கோ அல்லது எந்த குழுவினருக்கோ, ஆனால் அவருடைய பெயர் அதில் அடிபடுகிறது. பெரிய பெரிய மாஃபியா இல்லாமலாம் இந்த மாதிரி கஞ்சா, பிரவுன் சுகர், கோக்கைன், ஹெராயின் இதெல்லாம் வந்து வெளியில் வர முடியாது. பல லட்சம் கோடி அதில் புழங்குகிறது.
ஆல்கஹால்ல எப்படி பல லட்சம் கோடி புழங்குகிறதோ அப்படி போதைப் பொருட்களில் பல லட்சம் கோடி புழங்குகிறது. எனவேதான் 130% உழைக்கிற மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதனால் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான விதவைகள் நடுத்தெருவிலே நிற்கிறார்கள். அவமானங்களுக்கும் அவமதிப்புகளுக்கும் அவதூறுகளுக்கும் ஆளாகிறார்கள். கொள்கை பகைவர்களோடு மோதியதால் 1 லட்சம் விதவைகள் ஈழத்திலே இருக்கிறார்கள். ஆனால் மதுவாலும் போதைப் பொருள்களாலும் லட்சக்கணக்கான விதவைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அந்த விதவைகள் வடித்த கண்ணீரை துடைக்க வேண்டும். அதற்கு நாம் இந்த கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பெண்களை திரட்டி வர வேண்டும். பாதுகாப்பாக அழைத்து வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வருகிற போதே அவர்களுக்கான உணவு, குடிநீர் உள்ளிட்டவற்றை இப்போதே நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். வழியில் போகிற வழியில் வருகிற வழியில் கடைக்கண்ணிகளில் நின்று சாப்பிடுவது என்கிற எண்ணத்தை முற்றாக கைவிட வேண்டும். ஒன்னே ஒன்று அவன் நினைப்பான், என்னன்னா அவன் 10 பேரை 100 பேரை அடிச்சுட்டு அவன் ஆளிலே குடிச்சிட்டு அதை போட்டோ எடுத்து அவனுக்கு டிஷர்ட் போட்டு விட்டு இந்த பாரு திருமாவளவ மாநாட்டுக்கு வந்தவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு போடுவான். இதெல்லாம் வன்மம் பிடித்தவர்கள் பரப்புவார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இப்படி யாராவது இருந்தால் உண்மையான கட்சிக்காரனான்னு நாம் கண்டுபிடிக்கணும். அப்படி எங்கேயா கண்ணில் பட்டா கூட. இந்தியாவில் 3 நாள்கள் கடைகள் திறக்காது. ஒன்று ஆகஸ்ட் 15, இன்னொன்று ஜனவரி 26, 2வது அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். இது ஒன்று தான் காந்திக்கு அவங்க தர்ற ரெஸ்பெக்ட், மரியாதை. இந்த 3 நாள் ட்ரை டேஸ் அப்படின்றாங்க, உலர்ந்த நாட்கள். மற்ற நாள்லாம் ஈர நாட்கள். எந்த நேரமும் தண்ணியில் மதுவில் இந்த தேசமே ஈரமாகி கிடக்கிறது, நனைந்து போய் கிடக்கிறது. இது எவ்வளவு பெரிய அவலம்! இது எவ்வளவு பெரிய அவலம்! இது தயவு கூர்ந்து இதை ஒவ்வொரு சிறுத்தையும் உணர்ந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக மாற்றுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். மாநாட்டில் சந்திப்போம், மதுவை ஒழிப்போம், மனிதவளம் காப்போம் என சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.